வணக்கம் மக்களே. என்னடா மங்களகரமாக கோலத்தை காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? சூப்பராக இருக்குல்ல. தை பொங்கலுக்கும் மாட்டு பொங்கலுக்கும் சேர்ந்து ஒரு கோலத்தை போட்டு முடிச்சிட்டோம் நாங்கள். ஸோ இதுக்கு இந்த கோலத்துக்கு பின்னாடி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அது நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். ஸோ என்னன்னா, இன்றைக்கி தை பொங்கல்னால நாங்கள் எல்லாம் கீழே எல்லாமே அசம்பிள் பண்ணி வச்சுட்டோம். என்னடா அசம்பிள் பண்ணால் குத்து விளக்கு, அப்புறம் சமைக்கிறதுக்கான பொருள், கரும்பு, படைக்கிறதுக்கான தேவையான எல்லா பொருளும் நாங்கள் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு எல்லாமே அசம்பிள் பண்ணி வச்சிட்டோம். வேறண்டால எல்லாருமே அப்படி தாங்க. எல்லா வீட்லேயும் அப்படின்னா அதே வீட்டில் தான், எங்கேயே பேட்டர்ன் தான் இங்கேயும். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாமே அசம்பிள் பண்ணி வச்சு முடித்த உடனே நாங்கள் இந்த நல்ல நேரம் பார்த்து அதை ஆரம்பிப்போம். அந்த கேப்பில் நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சட்டைலாம் போட்டு அப்படியே மாசக்கேற்ற ஃபோட்டோ எடுப்போம். இந்த கோலத்துக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது சொன்னேன் இல்லையா? அது ஒன்றும் இல்லைங்க. நைட்டு ஒரு கோலம் போட்டு மழையில் அழிஞ்சிச்சா இருந்தாலும் காலையில் 2 பண்டிகைக்கு சேர்த்து ஒரு கோலத்தை போட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ அதான் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கு. ஸோ இந்த கோலத்துக்கு போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் எக்கத்தப்பாகிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் மேட்ச் பண்ணி அடித்து முடிச்சாச்சு. ஸோ இந்த பொங்கல் அப்போ பண்டிகை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூடத்தை வச்சு தான் எப்பவுமே ஆரம்பிப்பாங்க. ஸோ எல்லா வீட்லையும் நடக்கிறது தான். ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா, நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா கேஸ்லேயே செஞ்சு முடிச்சிடுவாங்க. ஸோ இதுதான் பேட்டர்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த சூடத்தை வச்சு ஆரம்பித்தோடனே கட்டையெல்லாம் போட்டு இந்த பானையெல்லாம் வைப்பாங்க. இந்த கட்டைக்கே ஒரு சின்ன கதை இருக்குங்க. நாங்கள் பொங்கலுக்குன்னு ஒரு கட்டை எடுத்து வெளில வச்சிடணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மழை தூரி கட்டை ஏறுமாயிடுச்சு. நாங்கள் காலையில் ஓடி ஒரு கட்டை விறகடுப்பு கடைன்னு ஒன்று இருக்கும், இந்த பிரியாணி செட்டுக்கெல்லாம் கட்டை வச்சுருப்பாங்களா, அங்கே போய் லூஸில் கொஞ்சோன்னு வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் அதை வாங்கி அப்புறம் பற்ற வச்சாச்சு. எல்லாமே சருன்னு ஏதோ லக்கியாக அந்த பொங்கல் அன்றைக்கி முடிஞ்சுது. ஏன்னா பொங்கல் அன்றைக்கி நிறைய கடை லீவ் இருக்கும் இல்லையா காலையில். ஸோ ஆனால் எங்களுக்கு கிடச்சிது, அதுவே ரொம்ப நல்லது. ஸோ அப்படியே எங்கள் அம்மா வைக்கிற கேப்லலாம் நாங்கள் ஃபோட்டோ எடுத்துப்போம். எங்கள் அப்பாவும் வந்துட்டாங்க, கீழே ரெடியாகி எங்கள் பிரிப்பா வந்துட்டாங்க. இல்லை என்னென்னா, பொங்கல் அன்றைக்கி பொதுவாக கவர்மெண்ட் லீவ், ஆனால் ப்ரைவேட் செக்டாருக்கு இல்லை, நிறைய கவர்மெண்ட் செக்டாருக்கும் லீவ் இல்லை. ஸோ அதுதான் நாங்கள் எல்லாருமே என்ன லீவ் இருக்கோ இல்லையோ 5 மணி நேரம் இங்கே பர்மிஷன் போட்டாச்சு இருந்துருவோம். அதான் ஜாலி. ஸோ அதான் இது பொங்கலுக்கு வைக்கக்கூடிய ஒரு ட்ரெடிஷன் மெட்டை புல்லை போட்டு பாலை போட்டாச்சு. இதுக்கப்புறம் என்ன ஸ்டார்டிங்னா, இந்த மாதிரி சின்ன கேப்லலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு சமைப்பாங்க. ஆனால் நாங்கள் சமைக்கிற மாதிரியே ஒரு லுக்கு ஃபோட்டோலாம் எடுத்து அப்படியே ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்போம். எங்கள் அம்மா டென்ஷன் ஆகாத வரைக்கும். ஸோ இந்த எல்லாம் ப்ராசஸ்லாம் முடித்தோடனே எங்கள் அம்மா கொண்டார் வெளில போங்கடா, டென்ஷன் ஆகத்தும்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் வெளில போயிட்டோம். ஸோ இந்த வெளில போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பாட்டு சும்மா சின்ன ரீல் மாதிரி எடுத்துனோம். ஸோ எடுத்து முடிச்சோம் பார்த்தீங்கன்னா, பொங்கல்னு ஒரு பொண்ணு பொங்கிடுச்சு, இன்னொன்று பானை பொங்கலை. ஸோ அதுவும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பொங்கிடும். ஸோ இது பொங்கல் ஃபஸ்ட்டு இதான் நல்லா பொங்கல்னு ஆரமாக ஊற்றி வலிஞ்சிடுங்க. ஆனால் இதில் என்னன்னா, பொங்கல் ஊற்ற போகும் நெருப்பில் பட்டு அணைஞ்சிடும். அது வேறு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ எல்லாருமே அப்படியே பொங்கல் ஜாலியாக கத்தி கூவிக்கிட்டு அப்படி சைடில் ஒரு வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு அதெல்லாம் ஒரு மாதிரி செம்ம ஜாலியாக இருந்துடுங்க. எப்போவுமே பொங்கல் அன்றைக்கி எல்லாருக்குமே ஜாலியாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இது என்னென்னா, சக்கரை பொங்கல் பக்கத்தில் ஏதோ ஒரு காய்கறி இருக்கும் பார்த்தீங்களா? எப்போவுமே சக்கரை பொங்கல் நாங்கள் எது செஞ்சாலுமே ஒரு தொட்டுக்கு ஒரு காய்கறி செய்வோம், ஏன்னா படைக்கிறதுக்கு. ஸோ எல்லாம் செஞ்சு முடித்த உடனே நாங்கள் சூரிய பகவானுக்கு எப்போவுமே படைப்போம். எல்லா கடவுளுக்கும் சேர்த்தே படைப்போம். நான் தான் பார்த்தீங்கன்னா 20 பெல் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ எல்லாருமே ஒரு 1/2 hour நல்லபடியாக சாமியை கும்பிட்டுட்டு படைச்ச சாப்பாடை சாப்பிட போவோம். ஏன்னா